ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு இன்னைக்கு நடந்த சட்டசபையில மாசான சீன்ல நம்ம வீடியோ பார்க்க போறோம். சம வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், அந்த பர்த்டே அப்போ சட்டசபைக்கு போறதே வேற மாதிரி இருக்குங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் மூமெண்ட் தெரியுமா? பர்த்டே அப்போ சட்டசபை எல்லாரும் எம்எல்ஏவும் பாக்குறது சீரியஸா வேற மாதிரி ஒரு விஷயங்க. போன வருஷம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம், ஃபேன் பாய் சம்பவம் சொல்லிட்டு எல்லா பசங்களோட வீடியோ எடிட் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ பர்த்டே அப்போ சட்டசபையில் நடக்கிற சின்ன எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ் ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்னும் வரப்போறது இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சிரிக்கிறாருங்க பாருங்க, தனியா அவர் சிரிக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க நம்ம பசங்க. என்னங்க இவரு சீரியஸா எனக்கு வந்து பொக்கி சிஎம்மா இருக்காருங்க. நம்ம இப்படி சொல்றது கூட அவர் கோச்சு பாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ற, மனசு அப்படி இருக்கு பார்க்கும்போது, பொக்கி சிஎம் அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. மேம்க்கு ஒரு பெரிய நன்றி. இப்படி அடிக்கடி வந்து காமெடியை போடுங்க, சரியா? சிஎம்மா சிரிப்பாரு. முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லிதானே ஆகணும். சிஎம் கிட்ட அது சட்டசபையில இருக்கும்போது கொண்டு வருகிற செய்தி தான் நான் உறுப்பினர் பேசுகிற போது அதிகமா நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்படி பேச வேண்டாம், அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இப்படிதானே வாழ்க்கையில செருப்படி வாங்குறேன், மண்டபத்திலேயே அடிக்கிறாங்கய்யா. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உறுப்பினர் அடுத்த வழியும் சொல்றேன், மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபைதனில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை நமது முதல்வர்களுடைய பிறந்த நாள் அந்த வாழ்த்தில நீங்கள் எத்தனை பேர் வாழ்த்து கூறினாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்கு சற்று முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த அவையின் மூத்த உறுப்பினர் நான். ஒரு மூத்த உறுப்பினரின் வாழ்த்துக்கள் நமது முதல்வர்களுக்கு சேரும் பொழுது மிக்க மகிழ்ச்சி நாடுகின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் பார்த்தா ரொம்ப எங்க இருக்கீங்க நீங்க என்னன்னு கேக்குறாங்க. குரோனிக்கல் ஏஜ் வந்து மூத்த உறுப்பினர், பயாலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், சோசியல் எல்லாத்துலயும் நான் வந்து நன்றி. பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். சீரியஸான ஒரு விஷயம். இது வந்து சட்டசபையில வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத கேஸுங்கெல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குங்கன்னா, தயவு செஞ்சு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சஸ்பெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா இவங்களுக்கு? இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மேனரிசம்லாம் பண்றாங்கன்னா சஸ்பெண்ட் இந்த மாதிரி வரக்கூடாது, நீங்க சட்டசபைக்குள்ளேயே நுழையக்கூடாது, ஒரு 1 இயருக்கு நுழையக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் உள்ள வரவே விடக்கூடாது. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கேட்டாரு பாருங்க கேள்விய.
அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை வந்து இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம் இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். மிக தெளிவாக கடைசி வரை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்பெறக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். கோயில் நிதியை ரமேஷ் ப்ரோலாம் வேற மாதிரி கேட்டாரு கேள்வி எல்லாம். மரபு மீறல் நடந்திருக்கு. என்னது? இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்துல தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர் கிட்ட கொடுக்குற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு இல்ல எனக்கு புரியல. நேஷனல் ஆண்டம் தானங்க பாடுறாங்க, இல்ல பாகிஸ்தானோட நேஷனல் ஆண்டமா நம்ம நாட்டுல பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு இது புரியவே இல்லை. இதுக்கு ஏன் அழுவணும் எனக்கு புரியல. நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுன்ற பதிவை நாங்கள் செய்வோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்து வெளிநடப்பு ஆளுநர் முன்பு அமைச்சர்கள் ஒண்ணு தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்லுறேன். நான் பேசுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதுக்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களோட பதிவை நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். அதுல சொன்ன வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பி எந்த விதமான பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் நீங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்ணோம். கடந்த 10 ரூபாய் என்னங்க தைரியமா பேசலாம் செய்யறாரு. எதையும் தொடங்கலன்னு 50 ரூபா சொல்வதை விட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள்ல வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னாள் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியா அதாவது இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். நாடு வரலாற்றில் முதல் முறை முதலமைச்சர் மட்டுமல்ல, மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையிலேயே முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு, நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் சொன்னதெல்லாம் 40 நாட்களில் நீங்கள் செய்திருக்க முடியாது, அது திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சி தான் காரணமாக இருக்க முடியும். மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசிக்கணும். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது நிறுத்தி தலைவர்களுக்கு குதிரை பேரம் கைதை பேரம் என்பது இடமல்ல. ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க அடுத்த இதுக்கு போலாம். அந்த செருப்புல சாணிய முக்கிய அடிச்ச தருணம் யாருக்கு? உதயநிதி. அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் நான் பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்ல வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எவ்வளவு ட்ரெண்டா போச்சு ஞாபகம் இருக்கா? நம்மளே எடுத்து வீடியோ போட்டுருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்ட உடனே அது இன்னமும் கூட இல்லை, அவருக்கு தனிமையை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டிங்கன்னா கூட ஃபேமிலி எல்லாம் ஷாப்பிங் காமிச்சிட்டு இவர் தனியாக ரூமில் இருப்பார். அவருக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும்.
என்னமோ தெரியாது, அவருக்கு ஷாப்பிங் போகிறது, வெளியே போகிறது அதெல்லாம் பிடிக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில சமயத்துல மாறு வேஷத்தெல்லாம் வெளில போவார் ஆமா. அப்படின்னு இயல்பை பாக்குறதுக்கு. நம்மளே சொல்லணும்னு walking-ல நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோல அந்த சீன் மிஸ் ஆகுது. ஸோ வந்து அவர் வந்து எதுவுமே பார்க்காம இல்லை, அவர் சிஎம் ஆயிட்டாரு, அமைதியா வந்து உட்காந்துட்டு இருக்காரு, எதுவுமே வந்து கவனிக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. முன்னாடி எப்படி மாஸ்க் போட்டு வந்தாரோ இப்பவும் அவர் மாறு வேடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. மக்களோட மக்களா யார் எப்போ எப்படி பார்ப்பாரு, என்னதான் நடக்குது, எப்படிலாம் வந்து கண்டுபிடிப்பாரு நமக்கே தெரியாது. ஸோ வந்து பார்த்து கரெக்டா இருந்துக்கங்க, அவ்வளவுதான். அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா மாஸ்க் எல்லாம் போட்டோம்? அப்போ சோர்ந்துருவாங்களே. எப்படிங்க இப்போ நம்ம ஃபேமிலியில வந்து நம்மளோட அப்பா வந்து போறாருன்னா தெரியாதா, நம்மளோட அண்ணன் போறாருன்னா தெரியாதா? அந்த மாதிரிங்க நம்ம அண்ணன் நம்ம கூட்டத்திலே சுத்திட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம்னா இவரு தானே அப்படின்னு நம்ம கரெக்டா ஐடென்டி பண்ணிடலாம். எப்படி அதை கையாளுவாரு? அப்படியே சைலண்டா அப்படியே வந்துருவாரு ரூமுக்கு. அவர் ரசிகர்கள் அவ்வளோ க்ளோஸா, ரொம்ப க்ளோஸ். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமா சட்டசபையை பார்த்து வைப்பட என்ஜாய் பட, ஏய் இதானடா சட்டசபை, என்னடா இப்படி இருக்கு மாசம் அப்படின்ற மாதிரி இருந்தது கைஸ். ஸோ அதுதான் நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக உங்களை பார்க்குறேன். பாய்.